கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அருமையான மகிமை டிவி நேயர்களே, இந்த செய்தி வேளைக்காக உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். ஜெபத்தோடு கூட செய்தியை ஆரம்பிப்போம். ஜெபம். அன்பின் நல்ல பரலோக தகப்பனே, அருமையான அந்த ஜெப வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பா ஆண்டவரே, இந்த செய்தியை கொடுக்கிற அடியேனை பரிசுத்த ஆவியினாலே நிரப்புங்க. அதே போல் கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே, அவர்கள் இந்த வார்த்தைகளை பிரயோஜனமாக்கி கொள்ளும்படியே பரிசுத்த ஆவியினாலே நிரப்புங்க, ஆசீர்வதியுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்முடைய அனுதின ஜெபத்திலே ஒரு காரியத்தை நாம் ஆண்டவரிடத்திலே கேட்பதிலே பின்வாங்குவது இல்லை. ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்க, என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என்னுடைய சபையை ஆசீர்வதிங்க, நம்முடைய பரிசுத்தவான்களை ஆசீர்வதிங்க, உலகத்தை ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம். ஒவ்வொருவரும் ஜெபிக்க கடனாளிகளாக இருக்கிறோம், ஜெபிக்கிறோம். இதில் பாகுபாடே கிடையாது, வேறுபாடே கிடையாது. எல்லா பிள்ளைகளும் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறதுல எல்லாருக்கும் முழுமையான பங்கு உண்டு. ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க அப்படி ஜெபிப்பது சாதாரணமான ஒரு ஜெபம் அல்ல, அது ஒரு மேன்மையான ஒரு ஜெபம். ஆண்டவரிடமிருந்து இல்லை அநேக நன்மையான காரியங்களை, ஈவுகளை நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறது தான் அந்த ஜெபம். பார்த்துடுங்க. சரி, தேவன் நம்மை ஆசீர்வதிக்கணுமானா நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நிறைய காரியங்கள் இருக்குது. ஒவ்வொரு காரியங்களாக நம்ம பார்ப்போம். என்ன செய்யணும், நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடைய பிரமாணத்தை கை கொண்டு நடக்கணும். கர்த்தருடைய பிரமாணம் அப்படி சொன்னால் என்னது? சட்டம், லா இல்லையா? ஆண்டவருடைய சட்டங்களை, ஆண்டவர் நமக்கு நியமித்திருக்கிற இல்லையா பிரமாணங்களை நம்ம கை கொண்டு என்ன செய்யணும்? நடக்கணும். இதை நம்ம 119 சங்கீதம் முதல் வசனத்தில் ஒரு காரியத்தை பார்க்கலாம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார். கர்த்தருடைய வேதத்தின்படி நாம் நடந்தோமானா நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு பெயரை பாருங்களேன், உத்தம மார்க்கத்தார். பார்த்தீங்களா இல்லையா? நம்மளை பற்றி என்ன சொல்லியிருக்கு பாருங்கள், அவர்கள் பாக்கியவான்கள். பாக்கியவான் அதுக்கு அர்த்தம் என்ன? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்போ கர்த்தருடைய வேதத்தின்படி நம்ம நடந்தோமானா நமக்கு ஏற்கனவே நமக்கு என்ன கொடுக்கப்படுது? நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்கப்படுது. நம்ம நடக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கருத்தாக இருக்கிறோமா? கர்த்தருடைய வேதத்தை பின்பற்றி நம்ம நடக்கிறோமா இல்லையா? இதை நம்ம ஒவ்வொருவரும் ஆராய்ந்து பார்க்க அன்போடு கூட நான் உங்களை அழைக்கிறேன். கர்த்தருடைய வேதத்தின் படித்தான் நம்ம நடக்கணும். அதற்காக தான் இந்த கிறிஸ்தவ வாழ்வு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே சங்கீதத்தில் 5, 8 வசனத்தை நம்ம பார்ப்போம். உமது பிரமாணங்களை கை கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாக இருக்கும். பிரமாணங்கள் இந்த சங்கீதத்தில் இந்த 119 சங்கீதம் எதனுடைய அடிப்படையில் வருது அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் என்னுடைய சாட்சி, ஆண்டவருடைய சாட்சிகள், கர்த்தருடைய சாட்சிகள், கர்த்தருடைய வழி, கர்த்தருடைய கட்டளைகள், கர்த்தருடைய பிரமாணங்கள், கர்த்தருடைய கற்பனை, கர்த்தருடைய நீதி நியாயங்கள், இதை நம்ம பின்பற்றி நடக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த சங்கீதத்தினுடைய மேன்மையான ஒரு பகுதி. பார்த்துடுங்க. கர்த்தருடைய சாட்சி. கர்த்தருடைய சாட்சி நமக்கு என்ன கொடுக்கு அப்படின்னு சொன்னால், இல்லை முழு இருதயத்தோடு ஆண்டவரை நம்ம தேடுவதற்கு நமக்கு வழிவகுத்து கொடுக்கு. கர்த்தருடைய வழிகள் உத்தமமாய் நடக்க உதவி செய்து, கர்த்தருடைய கட்டளைகள் இல்லையா நம்ம கர்த்தாய் நம்ம கை கொள்ளும்படியாக அழைக்கப்படுகிறோம். பிரமாணங்கள், கர்த்தருடைய பிரமாணங்களை நம்ம கை கொண்டால் நம்முடைய நடைகள் எப்படி இருக்குமா? ஸ்திரமாக இருக்குமா நடைகள். அப்போ பிரமாணத்தை நம்ம கை கொண்டு நடந்தால் இல்லையா நம்ம நடைகள் எப்படி இருக்குமா? ஸ்திரமாக இருக்குமா இல்லையா? கண்மலையின் உச்சியிலே நம்முடைய கால்களை நிலைநிறுத்துகிற ஆண்டவர். இதில் 8 வசனம் இப்படி சொல்லுது, உமது பிரமாணங்களை கை கொள்ளுவேன் ஆண்டவரே, முற்றிலே என்னை கைவிடாது. அப்போ அவருடைய பிரமாணத்தை நம்ம கை கொள்ளவில்லையானால் இல்லையா, கவனமாக வாசிக்கணும்.
உமது பிரமாணங்களை கைக்கொள்ளுவேன். இல்லையா? அவர் ஒரு உறுதிமொழியாக எடுக்கிறார். சொல்கிறார் பாருங்க, முற்றிலே என்னை அப்போ கைவிடாதையும், முற்றிலே என்னை கைவிடாது. அப்போ ஆண்டவருடைய பிரமாணத்தை கைவிடவில்லையா, நான் கைவிட்டுட்டோம். ஆனால் ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார்? கைவிடுவார். ஒவ்வொரு பிள்ளைகளும் புரிந்து கொள்ள வேணும். வசனத்தை புரிந்து கொள்ளுகிற, அறிந்து கொள்ளுகிற உணர்வு எனக்கு தாருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கணும். பார்த்துடுங்க, ஆண்டோடைய வசனங்கள் நமக்கு புரிதலும் வேணும், அந்த உணர்வும் வேணும், அவைகளின்படி நடக்கிற அந்த தன்மை, அந்த ஸ்திரம் நமக்கு வேணும். இல்லை, இது ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சாதாரணமான ஒரு மேலோட்டமான வாழ்க்கை அல்ல. நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க என்னுடைய குடும்பமே மிக பாரம்பரியமான ஒரு கிறிஸ்தவ குடும்பம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. சரிதான், நான் உங்களை வரவேற்கிறேன், உங்களை வாழ்த்துக்கிறேங்க. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பங்களிப்பை கொடுத்துருக்குறோம்? இல்லையா? என்னுடைய குடும்பம் பாரம்பரியமான குடும்பம் அப்படி சொல்லிகிட்டே நம்ம வாழப்போகிறோமா? இல்லையா? இந்த பாரம்பரியத்திற்கு ஏற்ற மகிமையை தேவனுக்கு நான் கொடுக்கிறேனா இல்லையா? கொடுத்தா தான் அது மேன்மை. கொடுக்கவில்லைன்னா வருங்கால சந்ததிகள் பாதிக்கப்படுவாங்க. இல்லையா? வருங்கால சந்ததிகள் பாதிக்கப்படாமல் இருக்கணுமானா நாம் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையையும் கனத்தையும் நம்ம கொடுத்தே ஆக வேணும். இல்லையா? அதை அவர் சொல்கிறா பார்த்தீங்களா, உங்களுடைய பிரமாணங்களை கைக்கொள்வேன், முற்றிலே என்னை கைவிடாதீங்க. நம்ம ஆண்டவர்கிட்ட அப்படியே ஜெபிக்கிறேன், ஆண்டவர் என்னை கைவிட்டு விடாதீங்க அப்பா. ஒரு சின்ன தவறு பண்ண உடனே ஆண்டவர் என்னை கைவிட்டு விடாதீங்க ஆண்டவர், என்னோடய குடும்பத்தை கைவிட்டு விடாதீங்க ஆண்டவர். சபைகளில், திருச்சபைகளில் சண்டைகள்லாம் வரும்போது ஆண்டவரே திருச்சபையை கைவிட்டு விடாதீங்க ஆண்டவரே. ஏன் அப்படி ஜெபிக்கிறோம் தெரியுமா? நமக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது. யார் யாருடைய காலங்களிலே ஜனங்கள் இல்லையா ஆண்டோடைய பிரமாணங்களை கைவிட்டார்களோ அந்த சபையே தேவன் கைவிட்டு இருக்கிறார். நம்ம பார்க்கலாம். அதற்காக தான் நம்ம வேதத்தை வாசிக்கணும் அப்படின்னு சொல்கிறது. வேதத்தை வாசிக்கணும் அப்படின்னு சொல்கிறது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல, சும்மா மேலோட்டமாக சொல்கிற ஒரு காரியம் அல்ல. ஆண்டோடைய வேத வசனங்களை நம்ம வாசிக்க நிறைய அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும். அவன் தான் அனுபவசாலி. தேவனுடைய வசனங்களை வாசிக்கிறவன் நல்ல ஒரு அனுபவசாலி. எப்பவும் வாசிக்கணும், அது கைக்கொள்ளும்படி வாசிக்கிறவன் நல்ல ஒரு அனுபவசாலி. நிறைய காரியங்கள் நம்முடைய வேதாகமத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்துவுக்குள்ள அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நம்ம எல்லோரும் ஜெபிக்கிற பிள்ளைகள் தான். நான் உங்களை ரொம்ப சந்தோஷமாக உங்களை வரவேற்கிறேன். நல்லா ஜெபிக்கிறீங்க, நிறைய பேர் ஜெபிக்கிறீங்க இல்லையா? கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்க, அழுது புலம்பி ஜெபிக்கிறீங்க. சந்தோஷமான ஒரு காரியம். ஆனால் இந்த ஜெபத்தின் ஊடே நம்ம ஒரு காரியத்தை செய்து கொண்டே ஜெபிக்கணும். என்ன காரியம் தெரியுமா? ஆண்டவருடைய வேத வசனங்களை வாசித்தால் மட்டும் போதாது இல்லையா, போதிக்கணும். அவைகளின்படி நடக்க நம்மை ஒப்பு கொடுக்கணும் இல்லையா? நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டோடைய சன்னிதானத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கணும். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படி சொன்னால் அது போதாது. அந்த ரட்சிப்பில் ஒன்றுமே இல்லை. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு வேணால் சொன்ன பல ஆண்டுகள் சொல்லிகிட்டே இருக்கலாம். நான் இந்த ஆண்டு இந்த தேதியில் நான் ரட்சிக்கப்பட்டேன் இல்லை. அதுக்கு பிறகு வரக்கூடிய ஒவ்வொரு காலங்களிலும் ஒவ்வொரு சோதனைகளிலும் நம்ம வெற்றி பெற்றிருக்கோமா இல்லையா? அப்போ ரட்சிப்பு அப்படிங்கிறது ஒரு நாளில் முடிந்து போகிற ஒரு காரியம் அல்ல. ஆண்டு முழுவதும் உயிருள்ள வரையும் இல்லையா நம்ம பின்தொடர வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு தொடர் ஓட்டம்தான். சரி, அப்போ பிரமாணம் அப்படி சொன்னால் அந்த பிரமாணத்தை கைக்கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நல்லமாக இருக்கும் இல்லையா? சங்கீதக்காரனுடைய இந்த உள்ளத்தை பாருங்களா, ஆண்டவரே என்னுடைய நடைகள் ஸ்திரப்படணும். இதில் நம்முடைய பிரமாணத்தை நான் கைக்கொண்டு நடப்பதில்லை. இது நம்முடைய முக்கியமான ஒரு ஜெபமாக இருக்கணும். ஒவ்வொரு காரியத்திற்காக நம்ம ஜெபிக்கணுங்க இல்லை. ஒரே காரியத்திற்காக நம்ம பைபிள் வாசித்துட்டு அதான் தியானம் அப்படின்னு சொல்கிறது. தியானம் சங்கீதம் 1ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் இப்படி சொல்லுது, கர்த்தருடைய வேதத்தில் நான் ரொம்ப பிரியமாக இருக்கிறேன். அருமையான ஒரு வசனம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிறோம். யார் தான் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருப்பாங்க? கிறிஸ்துவுக்குள்ளாக நடக்கிற பிள்ளைகள் தான் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருப்பாங்க. நல்லா கவனிங்க. என்னால் இன்றைக்கி பைபிளே வாசிக்க முடியாது, நிறைய பிரச்சனை இருக்குது. அதில் நான் கண்ணீரோடு இருக்கேன். நான் என்ன வாசிக்க போகிறேன்? ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு இயக்கத்தோடு போய் வாசித்துக்கிட்டே இருக்கலாம்.
ரொம்ப சந்தோஷமான ஒரு காலமாக இருக்கும் பார்த்துடுங்க. அப்போ நம்ம காலையில் எழுந்திரிச்சோன்னே ஏன் பண்ணுங்க நிறைய வேதத்தை வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துட்டு இருப்போம். ஆனால் போய் உட்கார்ந்த பிறகு நம்முடைய எண்ணங்கள் எங்கே போயிடும் தெரியுமா? இல்லையா? தேவன் நமக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதங்களை எப்படி காப்பாற்றுவது அப்படிங்கிற உலக பிரகாரமான ஒரு காரியத்தை சிந்திக்க ஆரம்பிச்சிடும். உலக பிரகாரமான காரியம் நமக்கு தேவையா? தேவனுடைய தயவு கிருபை நமக்கு தேவையா? எந்த நிலையிலையும் தேவ கிருபைக்காக நம்ம காத்திருக்கும்படியே அழைக்கப்படுகிறோம் இல்லையா? அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமும் இருக்கணும், தியானமும் இருக்கணும். இவன் யார்? பாக்கியவான். பாக்கியவான் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆசீர்வதிக்கப்பட்டவன் இல்லையா? இன்றைக்கி நம்முடைய தலைப்பு இன்றைக்கி அதுதான். கர்த்தருடைய வேதத்தில் நம்ம பிரியமாக இருந்தால் ஆசீர்வாதம், பிரியமாக இல்லையானா தியானமாக இருந்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இது அந்த சங்கீதத்தில் ஆரம்ப வசனம் இல்லையா? பிரியமாக இருந்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், தியானமாக இருந்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆனால் ஒரு பெரிய சங்கீதம் வாசிக்கும்போது 119ஆம் சங்கீதம் வாசிக்கும்போது முதல்லாம் வசனம் வாசிக்கும்போது அவருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவன். கொஞ்சம் கொஞ்சமாக அப்போது 1ஆம் சங்கீதத்தில் முதல் வசனங்கிறது ஒரு சின்ன பிள்ளை கொடுத்தது போல் ஒரு வசனம் பார்த்துடுங்க. சின்ன பிள்ளைக்கு ஏற்ற நடைமுறையில் ஆரம்ப கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு அருமையான ஒரு வசனம். ஆனால் இந்த சங்கீதத்தை நீங்கள் பாருங்கள், வித்தியாசமாக இருக்கும். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார். அப்பவும் பிரியமாகவும் இருக்கணும், தியானிக்கவும் செய்யணும். அந்த தியானத்தின்படி நம்ம என்ன செய்யணும்? நம்ம நடக்கும்படியாய் அருமையான ஒரு அழைப்பு. அப்போது நம்ம டெய்லி நான் வேதம் வாசிக்கிறேன் அப்படி சொல்லுகிற நாம் இனி ஒரு காரியத்தை நம்ம கூட்டிக்கிடணும். இன்னொரு காரியத்தை, என்ன காரியத்தை கூட்டணும்? அதன்படி நடக்க நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுக்க முடியலைன்னா, என்னால் செய்ய முடியலை அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அந்த பாருங்கள் 6ஆம் வசனத்தில் பாருங்கள், நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு உமது பிரமாணங்களை கை கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நல்ல. ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்கணும். இப்போ எனக்கு கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்க ஆசை, பிரியமாக இருக்கிறேன் இல்லையா? கர்த்தருடைய வேதத்தை தியானிக்க ஆசை, தியானிக்கிறேன். இப்போ கை கொண்டு நடக்க நான் எண்ணும் போது கொஞ்சம் நான் அப்படியே தள்ளாடுறேன். அப்போ தள்ளாடுகிற நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் என்னுடைய கால்களை உயர் ஸ்தலங்களை நிறுத்துங்க ஆண்டவரே. உயர் ஸ்தலம் என்ன? ஆண்டவருக்கு அந்த கண்மலையின் உச்சியில் ஆண்டவரை நிப்பாட்டணும். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் எப்பவும் நான் நிற்கும்படியாக எனக்கு என்னை உருவாக்குங்க ஆண்டவர். என்னை வனையுங்க அப்பா. நான் கெட்டுப்போன ஒரு மட்பாண்டமாக இல்லை இல்லையா? முற்றிலுமாக சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு மட்பாண்டமாக நீங்கள் என்னை உருவாக்குங்க, வனையுங்க ஆண்டவரே. நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவர். அப்படி ஜெபிச்சோம்னா நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு தருவார். நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாக இருக்கும் இல்லையா? அந்த நடைகள் ஸ்திரப்பட மட்டும் ஆண்டவர் என்னை கைவிட்டு விடாதீங்க இல்லையா? சோதனைகள் வேதனைகளில் நான் விழுந்து போகும்போது என்னை கைவிட்டு விடாதீங்க ஆண்டவரே, என்னை முற்றிலும் கைவிடாதீங்க. 3 வசனத்தை நல்லா போய் உட்காந்து வாசிங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் இல்லையா? ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும், தான் நேசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு நிமிடமும் இல்லையா பார்த்து கொண்டே இருக்கிறார். என்னென்ன தேவை என்பதை அவர்களுக்கு செய்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் நம்ம செய்கிற அந்த பாவங்கள், கர்த்தருக்கு விரோதமான பாவங்கள், கர்த்தரை விட்டு விலகி செல்லுகிற அந்த நிலை இல்லை ஆண்டவருக்கு பிரியமற்ற ஒரு காரியமாக இருக்கும்போது தொடர்ந்து நம்ம ஆண்டவரை விட்டு நம்ம பின் சென்று கொண்டே போயிருப்போம்னால் தன்னுடைய முகத்தை கூட நமக்கு மறைப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நல்லா கவனிக்கலாம். எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் உதவி செய்வதற்கு ஆவல் உள்ளவராக இருக்கிறார். மனம் திரும்பாத பட்சத்தில் இல்லையா முகத்தை மறைப்பதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். அப்போது கிறிஸ்துவ வாழ்வு ஒரு சாதாரணமான வாழ்வு அல்ல இல்லையா? கர்த்தரை நோக்கி பார்க்கின்ற, கர்த்தரை நோக்கி நடக்கிற இல்லையா? உலகத்தில் எத்தனையோ சாட்சிகள் அப்படின்னு நிரம்பி நிற்கிறாங்க, நம்ம கண்ணுக்கு தெரியாது. அங்கே பரிசுத்தவான்கள் நிற்காங்க, தேவனுக்கு பிரியமான சீடர்கள் நிற்காங்க, எத்தனை கோடி பேர் நிற்கிறாங்க தெரியுமா? அவர்களுக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஒருவேளை நம்ம நினைக்கலாம், ஆண்டவரே எனக்கு என் குடும்பத்தில் இந்த காரியத்தை செய்யலை அப்படின்னு சொல்லி நம்ம உட்காந்து புலம்பிக்கிட்டே இருக்கலாம். எனக்கு செய்ய வேண்டிய காரியங்களுக்காக
நான் பெற வேண்டிய ஆதாயங்களுக்காக, நன்மைகளுக்காக நான் ஆண்டவரிடத்திலே போராடி ஜெபித்து சண்டை போட்டுக்கொண்டே இருப்பேனானால், அதற்காக மட்டும் நான் சண்டை போட்டுக்கொண்டு இருப்பேனானால் என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒன்றும் இல்லையே. கிறிஸ்தவ வாழ்வு அப்படிப்பட்டதா? வேதத்தை வாசி, தியானி, போதி தானே. தேவனை பற்றி நம்ம அநேருக்கு நம்ம சாட்சி சொல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோமே. அப்போ நம்முடைய கவலைகளை மாத்திரம் போய் நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தால் என்ன செய்ய முடியும்? அது ஒரு கிறிஸ்தவ வாழ்வா? சாதாரண ஒரு அடிமட்ட கிறிஸ்தவ வாழ்வு இல்லையா? நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்டது தெரியுமா இல்லையா? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக அழைக்கப்படுகிற வாழ்வு. நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளணும். அதுதான் நம்முடைய அழைப்பு. அதற்கு ஏற்றாற் போல நம்ம வாழ்கிறோமா அப்படி சொல்லி வாழ நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். சரி, நான் ஆண்டவருடைய காரியத்தை மட்டும் நான் பார்த்துட்டே இருந்தால் ஆண்டவர் என்னுடைய காரியத்தை பார்க்க மாட்டாரா? பார்ப்பார். அவனுடைய காரியத்தை நீங்கள் பாருங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் தேடுங்க, அவருடைய நீதியை தேடுங்க. அப்பொழுது இந்த பூ உலகத்திலே உங்களுக்கு என்னென்ன கொடுக்க வேண்டுமோ அவைகளை எல்லாம் தேவன் உங்களுக்கு கொடுப்பார். அப்பொழுது அவைகளெல்லாம் உங்களுக்கு, இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லி வேதவசனம் சொல்லு. வேதவசனம் சத்தியமும் உண்மையும் உள்ளதாக இருக்கிறது. சந்தேகப்படுறீங்களா? வேத வசனத்தை சந்தேகப்படுகிற ஒரு கிறிஸ்தவன் அவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லையே, நம்முடைய ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லையே, அவரை விசுவாசிக்கவில்லையே. அப்படிதானே குற்றம் சாட்டப்படுவான். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களுக்கு தடையாக இருக்கிறது நம்முடைய குணம், நம்முடைய பிஹேவியர் இல்லையா, நம்முடைய பண்புகள். இதுதான் நம்முடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கிறது. அப்போ என்னுடைய ஆசீர்வாதத்தை நான் முழுமையாக பெற்றுக்கொள்ளணுமானா நான் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய பிரமாணத்தை நான் கைக்கொள்ளணும். கைக்கொள்வது மாத்திரமல்ல, கைக்கொண்டு அவைகளின்படி நடக்கணும். என்னுடைய உணர்வு எல்லாமே ஆண்டவருடைய கற்பனைகள் மீதிலே இருக்க வேணும் இல்லையா? அதற்காகத்தான் யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் இப்படி சொல்லுது, என்னுடைய பிரமாணங்களை கைக்கொள்ள எந்த மட்டும் மனதில்லாதிருப்பீர்கள். ஆண்டவர் சொல்கிறார். பார்த்தீங்களா? ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை பார்த்து சொல்கிறார். யாரை பார்த்து கேட்குறாரு? இஸ்ரவேலரை பார்த்து கேட்குறாரு. எகிப்திலிருந்து அழைச்சிட்டு வரார். வெளியே ஒரு விடுதலை கொடுத்து அழைச்சிட்டு வரார். ஒரு ரட்சிப்பை கொடுத்து அழைச்சிட்டு வரார். ஒரு மகாபெரிய இல்லையா ஒரு சுதந்திர தேசத்துக்கு அழைத்து கொண்டு வருகிறார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமான ஒரு காரியம் தெரியுமா? ஆண்டவர் இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தது எவ்வளோ பெரிய ஒரு மேன்மையான காரியம் தெரியுமா? எத்தனை லட்சம் மக்கள் இல்லையா, எல்லாரும் வெளியே அழைச்சிட்டு வரார். அந்த மக்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் ஒவ்வொரு காரியத்திலும், ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு இடையூறு வரும்போது ஆண்டவருக்கு விரோதமாகவும், மோசேக்கு விரோதமாகவும், ஆரோனுக்கு விரோதமாகவும் முறுமுறுத்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. இந்த மாதிரி நம்ம யாருக்கு விரோதமாக முறுமுறுக்கிறோமா? நம்முடைய ஆண்டவருக்கு விரோதமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்திற்கு தடை ஏற்படும் போது ஆண்டவருக்கு விரோதமாக நம்ம முறுமுறுக்கிறோமா? என்ன ஆண்டவர் அப்படின்னு சொல்லி பேசுகிறோமா? பிள்ளைகள் பெற்றோரை குறித்து முறுமுறுக்கின்றார்களா? பெற்றோர்கள் பிள்ளைகளை குறித்து முறுமுறுக்கின்றார்களா? கவனமாக இருங்கள். ஆண்டவர் அதை விரும்பலை. ஏன் அப்படி சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியமும் ஆண்டவர் சித்தப்படி நடக்கிற காரியங்கள். அதானே சொல்கிறோம் இல்லையா? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே நம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்படி தான் சொல்ல நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த ஜெபம் இதானே. உனக்கு ஜெபிக்க தெரியலையா? எப்படி ஜெபிக்கணும்னு தெரியலையா? நீ ஜெபத்தெல்லாம் விட்டு நான் சொல்லித்தரக்கூடிய ஜெபத்தை நீ சொல்கிறார். எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் இங்கே வரட்டும் ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யம் பரலோகத்தில் மாத்திரமல்ல, இங்கேயும் வரட்டும், இந்த பூ உலகத்திற்கும் வரட்டும். இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உம்முடைய ராஜ்யம் வரட்டும் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயே செய்யப்படுவதாக. உம்முடைய சித்தம் நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய சித்தத்திற்கு நான் என்னையே என்னுடைய குடும்பத்தை ஒப்பு கொடுக்கும்படியாய் அந்த மனதை எங்களுக்கு தர வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் அப்படி சொல்லி ஜெபிங்க. எவ்வளோ பெரிய சோதனை வந்தாலும் சரிதான், அந்த சோதனையில் இருந்து நம்மை விடுவிக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் தான் இல்லையா? அவர் தயவு செய்வதற்கு இல்லையா வல்லமை மிக்கவராக காணப்படுகிறார். ஏன் அப்படி சொன்ன? அவர் தான் மண்ணுலகையும் உண்டாக்கினார், விண்ணுலகையும் உருவாக்கினவர் அவர் தான். அண்ட சராசரங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நிமித்தமாக, அவருடைய கரங்களாலே, அவருடைய வார்த்தையினாலே
ஒரு வார்த்தை சொன்னால் போதுங்க இல்லையா, நம்முடைய எல்லா கவலைகளும் பஞ்சாய் பறந்து போய்விடும். எல்லா பிரச்சனையிலிருந்து நமக்கு பரிபூர்ண விடுதலை கிடைக்கும். ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இப்போ பாருங்கள், இஸ்ரவேலர் எகிப்திலேருந்து விடுதலையாகி வராங்க. ஒவ்வொரு சோதனையாக வந்துட்டுருக்கு. ஒவ்வொரு சோதனையாக வரும்போது அவங்களுக்கு என்ன இல்லை, அவங்களுக்கு சாப்பாடு அவங்க எதிர்பார்க்குறாங்க இல்லையா. அங்கங்கே கிடைக்கிறத அவங்க சாப்பிட்டுட்டே வராங்க. அங்கங்கே கிடைக்கிறத சாப்பிட்றதுனால அவங்க சோர்ந்தே போகலை, ஒரு பலனோட இருக்காங்க. அவங்ககிட்ட இருக்கக்கூடிய எதுவுமே பழசாகலை. அவங்களுடைய செருப்பும் பழசாகலை, அவங்களுடைய துணியும் பழசாகலை. எத்தனை ஆண்டுகள் இல்லையா. ஆண்டவர் அவங்கள பரிபூர்ணமாய் வழி நடத்தி வருகிறார். ஆனாலும் கேட்டாங்க, ஆண்டவர் எங்களுக்கு ஆகாரம் கொடுங்க ஆண்டவரே இல்லையா, எங்களுக்கு இறைச்சியை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டாங்க. கேட்டவர்களை எல்லாம் கொடுத்தார். மன்னாவை கொடுத்தார் அப்படிங்க இல்லையா. அந்த மன்னாவை கொடுக்கும்போது அவர் ஒரு சட்டம் சொல்கிறாரு பாருங்கள், நேற்று உள்ளதை நீங்கள் இன்றைக்கு உள்ளதை நாளைக்கு வைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்கள், ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம மைன்யூட்டாக நம்ம வாசிக்கணும். அதுதான் தியானம் அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கு மன்னா நீங்கள் கலெக்ட் பண்ணி எடுத்துட்டீங்களா, இந்த மன்னாவில் நாளைக்கு நீங்கள் மீதி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். இது போக கொஞ்சம் மன்னாவை மீதி வச்சுட்டாங்க. அந்த மன்னா கெட்டு போய் அது பூச்சி பிடிச்சி போச்சு, அது புழு பிடிச்சி போச்சு. ஆண்டவர் கோபப்பட்டார். ஆண்டவருக்கு கோபம் வரும். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய மருத்துவம். ஆனால் ஆண்டவருக்கு கோபம் வரும். ஒரே ஒரு வார்த்தை தானே, மன்னா நான் உனக்கு தந்திருக்கேன்ப்பா, நாளைக்கு அதை மீதி வைக்காத, நாளைக்கு உனக்கு மன்னா கிடைக்கும். அப்போ நாளைக்காக நீங்கள் அழாதீர்கள். அப்போ ஒவ்வொன்றிலையும் ஒரு எடுத்துக்காட்டு நமக்கு கிடைக்கும். நாளைக்காக நீங்கள் அழாதீர்கள். நாளைய பொழுது அது கர்த்தருடையது இல்லை. 7 நாளை உருவாக்கினார் பாருங்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றாக சிருஷ்டித்து கொண்டே வந்தார், நல்லது என்று கண்டார். அப்போ இன்றைக்கு நான் தூங்க போகும்போது எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அது ஆண்டவர் நினச்சிருக்கிறது, இது இவனுக்கு நன்மையான காரியம், நன்றாய் இருந்தது, நன்றாய் இருக்கிறது அப்படி சொல்லி தான் ஆண்டவர் தூங்குறார். அந்த நாளை கடந்து செல்ல ஆயத்தமாக இருக்கிறார். அப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியம் அது நன்மைக்காக, நன்மைக்கே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நம்ம வாழ்வோம் இல்லையா. பிள்ளைங்களுக்கு திருமண வாழ்வு பிந்தி கொண்டே போயிருக்கிறதா, நன்மைக்கே நினச்சிடுங்க, காத்துருங்க இல்லையா. யோசேப்பு காத்திருந்தான். எங்கே போய் காத்திருந்தான்? அடிமையாக போய் காத்திருந்தான் இல்லையா. ஆனால் ஒரு நாள் யோசேப்பு ஆண்டவர் பார்க்கும்போது அந்த தேசத்தில் அவன் என்ன செய்தான், அவன் ராஜாவுக்கு அடுத்த நிலை வரைக்கும் உயர்த்தப்பட்டான். அப்படி தான் வேதம் சொல்லுது, அப்படி தான் வேதம் சொல்லுதுங்க. ஆனால் அதற்கு அவன் செலவழித்த ஆண்டுகள் எத்தனை ஆண்டுகள், அவன் பட்ட கஷ்டங்கள் எவ்வளவு கஷ்டங்கள். அவன் கவலையே படலை. ஆனால் கவலை அவனுக்கு இருந்திருக்கும் இல்லையா. ஆனால் அவன் நீதி நியாயம் செய்வதில் அவன் தவறவே இல்லை. அதே போல தான் நீதி நியாயம் செய்வதில் நம்ம தவறக்கூடாது. ஆண்டவருடைய அந்த சட்டங்களை நம்ம அப்படியே நம்ம பின்பற்றி நடக்கணும். ஒவ்வொரு நாளும் நடக்கணும். நீங்கள் அழுத நீங்கள் கேளுங்க, தப்பே கிடையாது தான். ஆனால் அவைகளை காட்டிலும் ஆண்டவருடைய வசனங்களுக்கும் வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடப்பீங்கன்னா தேவன் உங்களை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சரி, இஸ்ரவேலர் போயிட்டே இருக்காங்க. மன்னாவை கொடுத்தாச்சு. ஒரே ஒரு கட்டளை தான் கொடுத்தார், ஒரே ஒரு பிரமாணத்தை சொன்னார், நீ நாளைக்கு மீதி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். நாளைக்கு மீதி வச்சாங்க. ஆண்டவருக்கு கோபம். சரி, 6 நாள் சாப்பிட்டாச்சு. 7ஆவது நாள் ஓய்வு நாள். அன்றைக்கு போய் யாரும் நினைச்சக்கூடாது, மன்னாவை கலெக்ட் பண்ணக்கூடாது, சேகரிக்கக்கூடாது. ஸோ நீங்கள் இன்றைக்கு சனிக்கிழமை உள்ளதை எத்தனை நாள், நீங்கள் 2 நாளைக்குள்ளே நீங்கள் சேர்த்துக்கிடுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளுக்கு உரியதை சேர்த்து எடுத்துக்கிடுங்க. எல்லோரும் சேர்த்து எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் ஒரு சிலர் என்ன செய்தாங்க, செய்யலை. அடுத்த நாள் காலையில் அந்த ஓய்வு நாளில் அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க தேட போகிறாங்க. இது சரியா தவறா? சரி என்று சொல்லலாம், தவறுன்னு சொல்லலாம். ஆனால் சட்டப்படி பிரமாணப்படி நம்ம பார்த்தோமானா அடுத்த நாள் இவங்க என்ன செய்யக்கூடாது, இவங்க ஓய்வு நாளில் வெளியே போகக்கூடாது, எந்த வேலையும் செய்ய வெளியே போகக்கூடாது. ஆண்டவரில் ரொம்ப கவனமாக இருக்கிறார். அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். கொஞ்சம் பேர் என்ன செய்கிறாங்க, கூடையை தூக்கிட்டு அப்படியே போகிறாங்க. எங்கே போகிறாங்க? மன்னாவை கலெக்ட் பண்ணக்கூடியது. மன்னா யார் கொடுப்பது? தேவன் கொடுப்பது. அப்போ இந்த உலகத்தில் கொடுக்குற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் யார் கொடுப்பது தான்? ஆண்டவர் கொடுப்பது தான். ஆண்டவர் கண்ணை மறைச்சிட்டார் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஏதாவது கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. எந்த காரியமானாலும் சரி தான். நமக்கு வர வேண்டிய ஒரு காரியத்தை தடுக்கவும் முடியும், கொடுக்கவும் அவரால் முடியும். எப்போ எது வரைக்கும்
ஆண்டவர் பிரியமாக நடக்கும் வரைக்கும். துன்மார்க்கர்கள் நல்லா வாழ்கிறாங்களே அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்லலாமா? சொல்லக்கூடாது. நம்ம சொல்லவே கூடாது. அந்த வார்த்தைகளை நம்ம சொல்லவே கூடாது. நல்ல ஒரு கிறிஸ்தவன் அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லவே கூடாது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இல்லையா? ஓய்வு நாளில் எல்லாரும் என்ன செய்கிறாங்க? கொஞ்சம் பேர் கூடையை தூக்கிட்டு போகிறாங்க. எங்கே போகிறாங்க? மன்னாவை சேகரிக்க போகிறாங்க. ஆண்டவருக்கு கோபம் வந்துச்சு, இல்லையா? அப்போ வந்து அவர் கேட்குறார் பாருங்க, அருமையான ஒரு வார்த்தை. என் பிரமாணங்களை கைக்கொள்ள, என்னுடைய கட்டளைகளை கைக்கொள்ள, என்னுடைய சட்டத்தை கைக்கொள்ள எந்த மட்டும் நீங்கள் மனதில்லாதிருப்பீர்கள். எந்த மட்டும்? அன்றைக்கு மோசே மூலமாக அவர்களுக்கு அந்த வார்த்தை கிடைச்சிது. அப்போ இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும், ஆண்டவருடைய பிரமாணத்தை மீறுகிற எனக்கும் உங்களுக்கும் எப்படிங்க? ஆண்டவர் அந்த வார்த்தையை கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார். ஆமாம், எல்லாருக்கும் அந்த வார்த்தை வந்து கொண்டே தான் இருக்கிறது. ஏதாவது ஒரு வழியில் வந்துட்டுருக்கோம். ஒருவேளை இந்த டிவியை பார்க்குற உங்களுக்கு ஒருவேளை என் நிமித்தமாக வந்து கொண்டு இருக்கலாம். அப்போ மற்றவருக்கு எல்லாருக்கும் ஒவ்வொரு வழியாக வந்து கொண்டே இருக்கும். அவரவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்கிற அந்த ஆலோசனைகள் வந்து கொண்டே இருக்கும். இல்லை என்று சொல்வதற்கு ஒன்றும் கிடையாது. எல்லாருக்கும் போய்கிட்டே தான் இருக்கும். டிவி ஓடிட்டே இருக்குது. 24 ஹவர்ஸும் உலகம் முழுவதும் டிவி ஓடிக்கிட்டே தான் இருக்குது. எத்தனை செய்திகள், எத்தனை கன்வென்ஷன் கூட்டத்தினுடைய செய்திகள், எத்தனை ஆலயத்தினுடைய செய்திகள், சர்வீஸ் செய்திகள் எவ்வளவு போய்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஏதாவது ஒரு வழியிலே ஏதாவது ஒருவர் அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறார். எத்தனை கோடி மக்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இல்லை என்று மறுப்பதற்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த வார்த்தையை செவிமடிக்கக்கூடிய அந்த எண்ணம், அந்த உணர்வு கிறிஸ்தவர்களிடத்தில் இன்று குறைந்து போயிற்று. அப்படி தான் சொல்ல முடியும். என் பிரமாணங்களை கைக்கொள்ள எந்த மட்டும் மனதில்லாதிருப்பீர்கள். மனசே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ்ரவேலர்களுக்கு ராஜாவை ஏற்படுத்தி கொடுத்தாரு. அருமையான ஒரு ராஜா வந்தான், சவுல் ராஜா வந்தான். ஆண்டவருக்கு கீழ்ப்படியலை. அப்போ என்னுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய எதுவரைக்கும் நீங்கள் மனது இல்லாதிருப்பீர்கள் கேட்குறாருல. சவுல்கிட்டே கேட்டார்ல. சாலமோன் சாமுவேல் போய் சவுல்கிட்ட பேசினார்ல. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் நம்முடைய உணர்வுகள் எல்லாம் எப்படி இருக்குது? ஆண்டவருடைய பிரமாணத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோமா, ஏற்றுக்கொள்ளலையா? ஏற்றுக்கொள்ளவில்லையானால் நம்ம என்ன செய்வோம்? நமக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் நம்மை விட்டு பறிபோய் கொண்டே இருக்கோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்று முதல் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது மாத்திரமல்ல, அதன்படி நடக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். பரலோக தகப்பனே, நல்ல இந்த செய்தி வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். கேட்ட வார்த்தைகள் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் ஆண்டவரே அது செயல்படும்படியாய், கிரியை செய்யும்படியாய், ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன்.